இல்லை. அவர் முரளி வந்து களம் இறங்கினார் படம் களம் கண்ட ஆள் தான் இதுவரை களம் காணாத ஆளுங்க வந்து இறங்கிருக்கீங்க. சந்தோஷம் ரொம்ப. தொடர்ந்து இது வந்து சொன்னார் இப்படி சொல்லி சொல்லி காமிச்சாரு. ஒருவரும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். மோடி பார்த்து யாரும் ஜெயிச்சுல சொல்லி சொல்லி காமிச்சாங்க. அதனால் தொடர்ந்து நம்ம நிற்க போகிறோம். மெயினாக வந்து சிஏஎஸ் மாத்திரம் இல்லை சரியா, சிஏஎஸ் ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் ப்ரொஃபஸர் சொல்ல ஒரு கோர்ஸ் ஆர்டினேட் வந்து வாங்கி கொடுத்து சொல்லி கொடுத்தோம். அதை நம்மளால் கொடுத்துருவோம் அவருக்கு. அதுக்கு மெயினாக வந்து தொடர்ச்சியான போராட்டம் தான் இருக்குது. நம்ம வந்து உண்மையிலே நம்ம வந்து வீர பெண்மணிகள் வந்துருக்கீங்க. அதோடு சேர்ந்து ஒற்றுமையான நம்ம நிற்கிறது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து செயல்படுறது மாத்திரம் இல்லை. மெயினாக வந்துட்டு நம்ம லாஜிக்கலாக கிடைக்கிறேன்னு நிற்க போகிறோம். எந்த போராட்டம் தீக்குளிக்க சொல்லிட்டாரு. அது வந்து அந்த உற்சாகமாக இருக்கிறாரு. நான் யாரும் வைக்க போகிறோம் பார்த்துக்கிறோம், அந்த டைமில் நான் பார்த்துக்கிறோம். இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்குன்னா மனதளவு பாதிக்கப்பட்ட காரியம் தான் இல்லை. மனதளவு பாதிக்க கிடைக்கல, எத்தனை போராடி கொண்டிருக்கிறோங்கிற மனதளுடைய ஒரு மனத்தினுடைய எண்ணத்தை வெளிப்பாடு தான் அந்த வார்த்தை. அது வந்து மாற்று கருத்து கிடையாது, ஒரு எதாவது வார்த்தை அல்ல. அந்த அளவுக்கு போக தயார் பண்ணால் எத்தனை மனத்தில் வந்து நெருங்க நல்லா பிடிங்க. மாலை வணக்கம். இந்த கூட்டாங்கிற தீர்ப்பு வந்து என்றைக்குமே ஓயாதுங்கிற நம்பிக்கை என்றைக்குமே நமக்கு உண்டு. 2003 1,70,000 பேரை டிஸ்மிஸ் பண்ண உடனே இனிமேல் தமிழ்நாட்டில் சங்க நடவடிக்கை இருக்காது அப்படின்னு அந்த அன்றைக்கி இருந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு இருமாப்பில் இருந்தாங்க. ஆனால் 2004 திருப்பி நம்ம வேலை நிறுத்தத்தில் இருந்தோம். இந்த போராட்டமே இருக்காது, எஸ்மா பண்ணாங்க. இதோட சங்கங்களாக அனுமதி கொடுத்தாங்க. சங்கங்கள் என்றைக்கு அழிவுஇல்லை. 2004 திருப்பியும் வேலை நிறுத்தத்தில் மூட்டாவில் இருந்துச்சு. 100% உறுப்பினர்களும் போராட்டத்தில் இறந்தாங்க. இங்கேயும் சார் சொன்னார், பல சங்கங்கள் வந்து தயங்குச்சு. ஏன்னா டெஸ்மா இருக்குது. 2003 கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போராட்டத்துக்கு போனால் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பல சங்கங்கள் தயங்கிற நேரத்தில் மூட்டா போராட்டம் அனுமதிச்சு 100% உறுப்பினர்களும் போராட்டத்தில் கலந்துருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த தலைமுறை முரளி சார் மாதிரி முரளி சார் உடல் வெளிப்படுத்திருக்காரு. ஐயா நீங்கள் சார் கோவிந்தராஜ் சார்லாம் அந்த உணர்வில் இந்த மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க. அவ்வளோதான், அந்த உணர்வு எல்லாத்தையும் இருக்குது. அதனால் நம்ம சங்கம் என்றைக்குமே நினைச்சிருக்கோம். இந்த சிஐஎஸ் கவர்மெண்ட் நம்ம காலேஜில் எந்த தடையும் இருக்காது. நீங்கள் எல்லோரும் சப்மிட் பண்ணுங்கள். என்ன சப்மிட் பண்ணிட்டு பண்ணி நம்ம ப்ராப்பராக நீங்கள் கைது வாங்கிக்கலாம். நீங்கள் கூட பயங்கர சப்மிட் பண்ணுறதுனாலே ரொம்ப யோசிச்சாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அது என்னால் என்ன செய்யும் ஓடி கிடையாதுனாங்க, ஏதோ போயிட்டு வருவாங்க ஓடி வந்துடுச்சு. அது மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணுறதுனாலே வராத நீங்கள் யோசிக்க தேவையில்லை. 10 பேர் தான் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க 10 பேர் சிஎஸ் அனுப்பிங்க, டைத்துக்கு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஎஸ் டைத்துக்கு தெரியும். அனைத்து வந்து கவர்மெண்ட் இடத்துல இருந்தாலும் நம்ம காலேஜில் கண்டிப்பாக கரெக்டாக நடத்தணும். நாங்கள் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யும் வாங்கிக்கிறோம். அதுக்கான தேவையான முயற்சிகள் செய்யும். எனக்கு கேள்வி மேலே கூட ஃபோன் பண்ணாங்க. முதல்ல நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டு சொல்லுங்கள். அது புதிய முயற்சிகள் சங்கம் முன்னெடுக்கும் நம்ம சொன்னோம். அது மாதிரி சங்கம் என்றைக்குமே தோற்றதில்லை. என்ன அதுக்கடுத்து போராட்டங்கள் என்றைக்கு உயரதும் இல்லை. அது வந்து